Future Vision Study Center, Salem. Princely states அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்கிறோம். ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படிங்கிறது முன்னாடி இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அதை இந்தியா கூட அக்சஸ் பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஸோ அந்த பிளான் அடிப்படையில எப்படி வந்து இந்தியாவை இன்டகிரேட் பண்ணாங்க, அந்த ஒருங்கிணைச்ச பணியை செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த இடத்துல the word princely states அது என்ன சொல்லுது? what is the purpose of princely state? so princely states அப்படிங்கிறது இந்தியால பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்டு இல்லாத மற்ற பிரதேசங்கள், the other states அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த கரெக்டா சொன்னா the native states அப்படின்னு நம்ம சொல்லலாம். princely states nothing but the native states. சரி, ஓகே. princely அப்படிங்கிற கான்செப்ட் என்ன? பிஃபோர் த இன்வேஷன் ஆஃப் யூரோப், இன்னும் யூரோப்பியன்ஸ் யாருமே இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி முகல் ரூல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரியில நிறைய ரூல் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு சேர சோழ பாண்டியாஸ் அவங்க ரூல் வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்ப அவங்க ரூலோட எண்டில் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ்காரங்களா இருக்கட்டும், டச், இந்த மாதிரி ஸ்பானிஷ், இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்க காலகட்டத்தில் அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க, ஒரு லிமிடெட் டெரிட்டரியை ரூல் பண்றவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுட்டாங்க. இப்படியே வளர்ந்தாங்க. டல்ஹவுசி அப்படின்னு ஒரு நேம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, வெல்லஸ்லி அப்படிங்கிற ஒரு நேம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ஓகே, வெல்லஸ்லி, டல்ஹவுசி போன்றவர்கள் நிறைய அக்ரிமெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க among the different princely states அப்படின்னு சொல்லலாம். அதுல பர்டிகுலரா டல்ஹவுசி அப்படிங்கிற ஒருத்தர் தான். சோ என்ன அப்படின்னா டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாரு. யாருக்கு வாரிசு இல்லையோ, எந்த மன்னருக்கு வாரிசு இல்லையோ அதை பிரிட்டிஷ் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்ணாங்க. 1857 ரிவோல்ட்டுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா அது வந்து அமைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. சோ அப்ப பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரிஸ்கிரைப்டு டெரிட்டரியில ஒரு பிரின்ஸ் ரூல் பண்ணக்கூடிய கிரவுன் ஏரியா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ சென்ட்ரல் ஏசியால இருந்து 3rd century, that is 200 AD ல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்புட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வராங்க. சோ அவங்க இப்ப இருக்கக்கூடிய ராஜஸ்தான் சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து அவங்க ஆக்கிரமிச்சு இருந்தாங்க. சோ அப்ப அவங்க வந்து இருக்கக்கூடிய எல்லாமே ராஜ்புட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம். சோ அது இல்லாத இடங்கள் எல்லாமே நான் ராஜ்புட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் பர்டிகுலரா நம்ம சொல்லணும் பாத்தீங்கன்னா சிவாஜி அவங்க ஒரு டெரிட்டரியை கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட டிக்ளைனுக்கு அப்புறம் பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அந்த டெரிட்டரியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அப்ப அவங்களோட வாரிசுகள் அப்ப ராஜ்புட் அண்ட் நான் ராஜ்புட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நவாப், நிஜாம்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருந்தாங்கன்னு சொல்லலாம். சோ தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடு ரீஜன்ல டிராவன்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாங்கூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டெரிட்டரி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷோட ஒரு டைப் வச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ பிரிட்டிஷ் கிட்ட கிரவுன் கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்கன்னா அவங்கள சல்யூட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒரு எவல்யூஷன், ஒரு பர்டிகுலர் கேட்டகரைஸ் பண்றோம். பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கும் பிரிட்டிஷோட ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்ப பேசிக்கான விஷயம் அப்படிங்கிறது இன்வேஷன் ஓரியன்டா அல்லது பிரிட்டிஷ் அவங்க ரூலுக்கு கட்டுப்படாமல் இருந்தாலும் பிரிட்டிஷ் கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடியத பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லலாம். அவங்க பிரிட்டிஷ் கூட முழுவதும் அக்ரிமெண்டோட இருக்கணுங்கிறதும் கிடையாது. சரிங்களா? சோ ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிளமெண்ட் அட்லி அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாருன்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட் எய்தர் ஜாயின்ட் வித் பாகிஸ்தான் ஆர் இந்தியா ஆர் ரிமைன் இண்டிபெண்டன்ட்லின்னு சொல்றாரு. இந்தியா கூடயே சேர்ந்துக்கலாம் அல்லது பாகிஸ்தான் கூடயே சேர்ந்துக்கலாம், ஆனா தனியாகவும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ லெட்ஸ் டேக் த டேபிள். இந்த டேபிள்ல என்ன விஷயங்கள் இருக்கு? தி சப்ஜெக்ட்ல பாப்புலேஷன், முஸ்லிம் பாப்புலேஷன் as well as the area அப்படின்னு சொல்லலாம். சோ the differentiation யார் எதை டிஃபரெண்ட் பண்ணோம்? பிரிட்டிஷ் ப்ராவின்ஸையும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டையும் டிஃபர் பண்றோம். டோட்டல் இப்ப டோட்டல் டெரிட்டரியா இருக்கட்டும், டோட்டல் பாப்புலேஷனா இருக்கட்டும், டோட்டல் முஸ்லிம் பாப்புலேஷனா இருக்கட்டும், அதை பத்தின பேசிக்கான ஒரு விஷயங்களை சொல்லலாம். சோ let us understand. என்ன கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 38 கோடி பேர் இருக்காங்க.
38 crore people அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கன்னு பாத்தீங்கன்னா 42 லட்சம் அந்த ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ 42 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 38 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அவங்கள 24.08% வந்து முஸ்லிம். அப்ப ரிமைனிங் எல்லாமே என்னன்னா ஹிந்து அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப நான் முஸ்லிம்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்ட் எப்படி நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போலாம்னு சொல்லி பார்க்கலாம். Let us take population. That's the first factor. First factor population. Population ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். British province population, princely state population. The number கிட்டத்தட்ட 29 கோடி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 292164791 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் அப்படியே மெமரைஸ் பண்ணுங்கிறது கிடையாது. Let us understand. இங்க கிட்டத்தட்ட ஒரு 8 crore people இருக்காங்கன்னு சொல்லலாம். So அப்போ this percentage is more important. 76.82% were lived in princely province. British province. 23.18% under princely state. அப்ப 23.18% under princely state, remaining 76.82% people are settled in British province. இதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது 100 வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, இது வந்து ஃபேக்டர் 1. another factor, the population of the muslim, the population of muslim. so 7 crore பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்லயே, 1.2 crore பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லயே அவங்க இருக்காங்க. சோ இந்த பெர்சன்டேஜ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 27.09% ஆஃப் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்ல முஸ்லிம்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ல 14.22% அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அவங்க வந்து ரிமைனிங் இருக்காங்க. சோ இதை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணும். சோ அப்படி பார்க்கும்போது 24.08% முஸ்லிம் பாப்புலேஷன் சொல்லலாம். சோ 25ன்னு வச்சுக்குமே, 25னா 1/4 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்போ 1/4 of population that belongs to Muslim community, remaining part belongs to non-Muslim community. So இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். And finally area அப்படிங்கிற போது so எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 lakh or 1.6 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ரெண்டையும் ஆட் பண்ணா 4 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாரி, 42 lakh அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சோ அப்ப 26/16 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ அப்ப ஏரியா 62.05% belongs to British province, remaining 37.95 வந்து princely state பாத்தீங்கன்னா இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இது ஆல்மோஸ்ட் 60, அது ஆல்மோஸ்ட் வந்து 40, 60-40 புரிஞ்சுக்கலாம். 60% territory only ruled by British province. அப்ப 60% territory தான் பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிருக்காங்க. remaining 40 ruled by princely state itself. So அப்போ the remaining party almost 40%. அதை நம்ம எப்படி சொல்றோம்? 37.95%. 37.95% of area was held with princely states. So அதுதான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எடுத்து அந்த princely states வந்து எப்படி இந்தியா கூட இணைச்சோம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போறோம். So இதுதான் டோட்டல் ஏரியாஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். So let us remind, ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனத்துல வச்சுக்கலாம். 62% வந்து அந்த பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த இடம், 37% வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் ரூல் பண்ணிட்டு இருந்த இடம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்தியால 27.09% முஸ்லிம் கம்யூனிட்டி இருந்தாங்க. as well as princely stateலயும் 14.22% வந்து முஸ்லிம் கம்யூனிட்டி இருந்தாங்க. and finally பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்ல இருந்த percentage of population 76.82%. அதே சிமிலர் பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ல 23.18% பாப்புலேஷன் தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். சோ இததான் இன்டகிரேட் பண்ணி இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை அவங்க வந்து கன்சிடர் பண்ணாங்க. சோ இதுதான் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான விஷயம். கன் சல்யூட் சிஸ்டம் அப்படின்னா என்ன, கன் சல்யூட் சிஸ்டம்க்கான தேவை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So we already know there are two set of states,
வேர் இன் பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் ரூல்ல ரெண்டு செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. ஒன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் அல்லது பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிமைனிங் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொன்னோம். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ அப்ப அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்குள்ளாரையே இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்லயே ஒரு ரேங்க் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் தான் கன் சல்யூட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. ரேங்க்னா என்ன, எதுக்காக இந்த ரேங்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தேர் டெரிட்டரி, பேஸ்ட் ஆன் தேர் ஏரியா, பேஸ்ட் ஆன் தேர் இன்கம், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் வந்து கேட்டகரி வந்து கொடுத்தாங்க. சோ இதை கொடுக்கக்கூடியது அக்ரிடேட் பர்சனாலிட்டி, அத்தாரிட்டி யார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த அத்தாரிட்டி பிலாங்ஸ் டு பிரிட்டிஷ் கிரவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரிட்டிஷ் கிரவுன் அப்படின்னு சொன்னாவே பிரிட்டிஷோட மன்னராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரிட்டிஷ் ராஜ்யம் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப அவங்க தான் the final authority to confer the gun salute system சொல்லலாம். சோ அப்ப gun salute system அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு ஹானர் அக்ரிடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஒரு மதிப்பு மற்றும் ஒரு அங்கீகாரம்னு புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப இருந்த கேட்டகரியில, அப்போ பிரிட்டிஷ் இந்தியா இருந்த காலகட்டத்துல மொத்தமா இருந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட எண்ணிக்கை நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 565. சரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், there are 565 princely states where during the British rule அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. சோ அவங்க வந்து affiliated with British rule. பிரிட்டிஷ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, கனெக்டிவிட்டி வச்சுக்கிறாங்க, நிர்வாக ரீதியாக ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவலான ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிறாங்க. சோ அவங்க ரெண்டு டைப்பா பிரிச்சாங்க. சல்யூட் பிரின்ஸ்லி ஸ்டேட், கன் சல்யூட் பிரின்ஸ்லி ஸ்டேட், நான் சல்யூட் பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அப்ப அந்த சல்யூட் பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் நான் சல்யூட் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கும் அத்தாரிட்டி யாருன்னா பிரிட்டிஷ் கிரவுன் தான். சரிங்களா, இவங்க தான் கொடுப்பாங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்டா அல்லது சல்யூட் ஸ்டேட்டா அல்லது நான் சல்யூட் ஸ்டேட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அக்ரிடேட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். சோ இதற்கு அடுத்தது சல்யூட் ஸ்டேட் அப்படிங்கிறது எவ்வளவு பேர் இருந்தாங்க, 117 to 120 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 117 இருந்து 120 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா சல்யூட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஹானருக்கு வந்து பிரிட்டிஷ் கிரவுன் வந்து பிக்ஸ் பண்றாங்க. சோ அப்ப ஹானர் அண்ட் பிரஸ்டீஜ் were given to the number 117 to 120 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தமா ஒரு 120க்கு பக்கமா இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த ஹானர் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ there are two types, ரெண்டு டைப்ல அவங்க வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ 21 கன் சல்யூட் ஸ்டேட், அதே மாதிரி 9 கன் சல்யூட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ரேட்டிங் தான் அது. சோ இப்போ 21 கன் சல்யூட்ங்கிறது ஹையஸ்ட் ஹானர், அதே மாதிரி 9 கன் சல்யூட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். So they were லிஸ்ட் பண்ணிருக்கோம். மகாராஜா சிந்தியா, நெக்ஸ்ட் கேக்கர் ஆஃப் பரோடா, நெக்ஸ்ட் மகாராஜா ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஜா மைசூர், நிசாம் ஆஃப் ஹைதராபாத் as well as பீரார். சோ பீரார், ஹைதராபாத், அதே மாதிரி மைசூர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பரோடா, சிந்தியா. சோ சிந்தியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 21 கன் சல்யூட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கப்பட்டது. சோ தென் ரிமைனிங் 9 கன் சல்யூட் அப்படின்னு சொல்றது எது, 9 கன் சல்யூட் அப்படிங்கிறது நவாப் ஆஃப் சச்சின், மகாராஜா பாட்னா, மகாராஜா வத்வான் அண்ட் நவாப் ஆஃப் லோஹாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த ஏரியா எல்லாமே 9 கன் சல்யூட் அப்படின்னு நம்ம இருக்கிற கேட்டகரிக்கு கொண்டு வரும். சோ இதுதான் கன் சல்யூட் அப்படிங்கிற நான் கன் சல்யூட் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. 21 கன் சல்யூட், 9 கன் சல்யூட் முடிஞ்சு போச்சு. கன் சல்யூட் இஸ் a honor which is given by the British crown to the princely states of India அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிருச்சு. So what is the category, next category, that is called non-salute states. Non-salute states consist of three objectives. மொத்தம் 3 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்காங்க. 3 நோக்கங்களுக்காக அவங்கள நான் சல்யூட்னு சொல்றாங்க. First one, some are not acknowledged with salute states. Salute states அவங்க அங்கீகரிக்கப்படல. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் விரும்பல, தாங்க வந்து சல்யூட் ஸ்டேட்டா இருக்கிறதையே அவங்க விரும்பலன்னு சொல்லலாம். செகண்ட் வந்து lower prestige. Some of the princely state consider them as lower prestige. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் அரசு அப்படிதான் நினைச்சது. அப்போ அவங்க வந்து இந்த பிரஸ்டீஜ் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் நினைக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்க தேவையில்லைன்னு அவங்களும் நினைக்கிறாங்க. தேர்ட் ஒன், ரிசீவ்ட் பென்ஷன்ஸ், என்டைட்டில்மெண்ட் வச்சுக்கிறது, டெரிட்டரி எல்லாத்தையும் பிரிட்டிஷ் கொடுத்துருது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரின்சிலி ஸ்டேட் இருக்குன்னா அந்த பிரின்சிலி ஸ்டேட்டோட ரூலர் நான். சோ அந்த ரூலர் நான் என்ன சொல்றேன்னா, இந்த டெரிட்டரியோட ராஜாவா நான் இருந்துக்கிறேன், எனக்கு பென்ஷன் அமௌண்ட் கொடுத்துருங்க, மற்ற நிர்வாகத்தை எல்லாத்தையும் பிரிட்டிஷ் எடுத்துக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் as well as இருக்கக்கூடிய ஆர்மி எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம். சோ அப்ப பென்ஷன்டு பிரின்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ இந்த மாதிரியான கேட்டகரி இருக்கவங்களா நான் சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்போ பிரின்சிலி ஸ்டேட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஓவராலா 565 பிரின்சிலி ஸ்டேட், they were categorized into two type, salute and non salute. Salute consist of two categories, 21 consolute as well as 9 consolute அப்படின்னு சொல்லலாம். இதுலயே வேற கேட்டகரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ பிரின்சிலி ஸ்டேட்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரின்சிலி ஸ்டேட்ஸ்க்கும் அதே மாதிரி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்த சேஞ்சஸ் நிறைய இருக்கு. சோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். சோ இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்சிலி ஸ்டேட்ல கிளைமண்ட் அட்லி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு அறிவிக்கை வெளியிட்டார். நமக்கு தெரியும் கிளைமண்ட் அட்லி வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா டியூரிங் த இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம். சோ இப்போ இண்டிபெண்டன்ட் அனௌன்ஸ் பண்ண ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா கிளைமண்ட் அட்லி வாஸ் த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து சொல்றாரு, அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கும் அவர் மென்ஷன் பண்றாரு, ஐ எம் வெல் அவேர் வென் ஐ ஸ்பீக் ஆஃப் இந்தியாவை பத்தி பேசும்போது ஒரு விஷயத்தை நான் தெளிவா உணர்றேன், that I speak of country containing a congruous of races. நிறைய ரேசஸ் இருக்கு, மக்கள் நிறைய இனங்கள் இருக்காங்க, ரிலீஜியன்ஸ் மதங்கள் இருக்கு, லாங்குவேஜஸ் இருக்கு. அப்போ மொழி வாரியாக, மதம் வாரியாக, இனம் வாரியாக பலதரப்பட்ட மக்கள் இங்க வசிக்கிறாங்க. அப்ப பலதரப்பட்ட மக்கள், ஐ நோ வெல் ஆல் த டிஃபிகல்டிஸ் கேன் ஒன்லி பி ஓவர்கம் பை இந்தியன்ஸ். சோ அத அவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஓவர் கம் பண்ணி வர முடியும். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இனம் ரீதியான வேறுபாடு, மொழி ரீதியான வேறுபாடு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஓவர் கம் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்கள் இருக்கும், மதம் ரீதியான வேறுபாடு. சோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றது இந்தியர்களால் மட்டும்தான் முடியும். ஆனா அதுல சொல்றாரு, we are very mindful of right of minorities. மைனாரிட்டிஸோட ரைட்ஸ், மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய சிறுபான்மையினர்களோட ரைட்ஸ் வந்து அதை நம்ம பாதுகாக்கணும். அண்ட் மைனாரிட்டிஸ் should be able to live free from fear. எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல், எந்தவித பயமும் இல்லாமல் இந்தியாவில் சிறுபான்மையினர் வாழ வழி செய்ய வேண்டும் அப்படிங்கறதா கிளெமெண்ட் அட்லியோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. கிளெமெண்ட் அட்லியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்தியா என்பது பல்வேறு இனங்களை கொண்டது, பல மதங்களை கொண்டது, பல மொழிகளை கொண்டது. எப்படி இருப்பினும் அங்க மைனாரிட்டிஸ் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களோட உரிமையை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ அப்போ மைனாரிட்டிஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு எடுத்தோமா, அங்க முஸ்லிம்ஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இல்லாம சீக்ஸ் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம வந்து கிறிஸ்டியானிட்டியை சார்ந்தவங்க இருக்காங்க. சோ இது எல்லாமே மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அதற்கு அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன். சோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன்? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் ஹூம், யார் யாருக்கு நடுவுலான ஒப்பந்தம் அப்படின்னா இந்திய அரசு இருக்கும், சுதேச அரசான பிரின்ஸ்லி ஸ்டேட், அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் நடுவுல போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வந்தாங்க. சோ எதுக்காக அப்படின்னா, சோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் இஸ் a legal document which is introduced by government of India Act 1935 for the integration of princely state. princely state இணைச்சிக்கிறதுக்கான ஒப்பந்தமாக அது இருந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷனை யூஸ் பண்ணி சர்தார் வல்லபாய் பட்டேல், the minister of home during the independence, சோ அவரு அதுக்கப்புறம் his secretary VP மேனன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை இணைச்சுக்கிட்டாங்க இந்தியா கூட. சோ இப்ப ஆல்ரெடி நம்ம வெல் நோன் அபவுட் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் இந்தியா 62% தான் இருந்துச்சு, ரிமைனிங் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா 37% இருந்துச்சு. அப்ப அந்த 37% ஏரியா இருக்கக்கூடிய மக்களை எப்படி இவங்க இணைச்சாங்க அப்படிங்கறத பத்தி அதுல கொடுத்திருப்பாங்க. சரி, ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ அப்போ they decided to make instrument of accession agreement. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது மூலமா அவங்க வந்து ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸையும் இணைக்கிறாங்க பேச்சுவார்த்தையின் அடிப்படையில்.
சரி, அதாவது அக்கார்டிங் டு August 15, 1947, the date August 15, 1947 was India has been liberated. So அதுல அப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது காஷ்மீர், ஜுனாகர் அண்ட் ஹைதராபாத் இந்த மூணு தவிர, எக்ஸப்ட் ஹைதராபாத், காஷ்மீர், ஜுனாகர், ஆல் அதர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன்டகிரேட்டட் டு இந்தியா. மத்த எல்லா பிரின்சிபல் ஸ்டேட்டும் இந்தியா கூட இணைஞ்சிருச்சு. அப்போ ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது இந்தியா கூட இணையாம இருந்த பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் எது அப்படின்னா காஷ்மீர், அனதர் ஒன் ஜுனாகருக்கு, தேர்ட் ஒன் இஸ் ஹைதராபாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ அந்த இடத்துல இந்த பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் இவ்வளவு தீவிரமா இணையறதுக்கு என்ன காரணம்? ஒரு ரெசல்யூஷன் தான் காரணம். சோ அந்த ரெசல்யூஷன் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆல் இந்தியா ஸ்டேட்ஸ் பீப்புள் கான்ஃபரன்ஸ் ஒன்னு கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஆல் இந்தியா ஸ்டேட்ஸ் பீப்புள் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் நவம்பர் 1945 and April 1947. நவம்பர் 1945, 1947 டைம்ல அங்க அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஆல் இந்தியா ஸ்டேட் பீப்புள் கான்ஃபரன்ஸ். இதுல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. என்ன ரெசல்யூஷன்னா, ரெசல்யூஷன் ஆஃப் ஹாஸ்டைல் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்தியாவோட இணையாத டெரிட்டரிஸ், பகுதிகள் இந்தியாவிற்கு எதிரி நாடாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நட்பு நாடாக நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம், we are considering as enemy territory அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சோ அப்போ இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை பார்த்து, சோ வேற வழியே இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் நிறைய சைன் பண்ணிருச்சு. அப்படிதான் இந்தியா கூட நிறைய ஆட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. However, 3 different states, that is called Kashmir, Junagadh, Hyderabad, were refused to join with India. So இந்தியா கூட இணையறதுக்கு அவங்க மறுத்தாங்கன்னு சொல்லலாம். சரி, இந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் போய் பார்க்கலாம். ஹைதராபாத்தோட ரூலருக்கு பாகிஸ்தான் கூட இணையணும்னு ஆசை, ஆனா அங்க இருக்கக்கூடிய பீப்புள் இந்தியா கூட இணையணும்னு சொல்றாங்க. as well as ஜுனாகர் கூட ரூலர் பாகிஸ்தான் கூட இணையணும்னு சொல்றாரு, பீப்புள் இந்தியா கூட இணையணும்னு சொல்றாங்க. காஷ்மீர் ரிமைன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், அவங்க சுதந்திர நாடாக இருக்கணும்னு விரும்புறாங்க. சோ இப்படி டிஃபரெண்ட் இன்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. சோ சர்தார் பட்டேல் அண்ட் விபி மேனன் இவங்க ஒரு முக்கியமான ஆக்ஷன் எடுத்தாங்க டு மேக் நெகோசியேஷன் வித் த பிரின்சிபல் ஸ்டேட்ஸ், பிரின்சஸ் ஆஃப் த ஸ்டேட். சோ அவங்க ஒவ்வொரு டெரிட்டரியோட தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஓகே. சோ அப்போ இந்த பிரின்சிபல் ஸ்டேட்ஸை பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். இந்தியால இந்த 565 பிரின்சிபல் ஸ்டேட்ல முத இந்தியா கூட இணைஞ்ச பிரின்சிபல் ஸ்டேட் எதுன்னு கேட்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஸ்டேட் அடாப்டட் பை இந்தியா இஸ் புதுக்கோட்டை சமஸ்தானம். புதுக்கோட்டை சமஸ்தானம். ஓகே. சோ புதுக்கோட்டை சமஸ்தானம் which is in தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சமஸ்தானம் தான் முதல்ல பிரிட்டிஷ் கூட இணைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதற்கு அடுத்தது நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது டிஃபரெண்டான ஏரியாக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டிராவன்கோர், மைசூர், ஒரிசா இந்த மாதிரியான இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துச்சு. அப்ப இருந்த மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது இந்த 3 இடங்கள்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுவாங்க, டிராவன்கோரோட திவான் சிபி ராமசாமி. CP Ramasamy was opposed by the local people. They were decided to join with India. So India கூட சேரணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? CP ராமசாமி அதுக்கு ஒத்துக்கல, பாகிஸ்தான் கூட சேரணுங்கிற மாதிரி ஐடியாலஜி அவருக்கு இருக்குது. So they decided புன்னப்புரா வயலூர் வயலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். புன்னப்புரா வயலூர்ல ஆர்மடு ரிபெல்லியன் அப்படிங்கறத நடத்துறாங்க. ஆயுதம் ஏந்திய புரட்சி, ஆயுதம் ஏந்திய போராட்டம் அப்படிங்கறது நடத்துறாங்க. டு இன்டகிரேட்டட் டு இந்தியா கூட இணைச்சிக்கிறதுக்காக மக்களே புரட்சி பண்றாங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன்னு பிரஜாமண்டல் வாஸ் ஒரிசாவோட இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இருக்கும். அங்க இருந்த ட்ரைபல் பழங்குடியின பீப்புள் அவங்க எதிராக போராடுறாங்கன்னு சொல்லலாம். நீலகிரி, தென்காலம், தால்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாக்கள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா மைசூர்ல இருக்கக்கூடிய கிங் மகாராஜா மைசூர், அவருக்கு எதிராக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு அஜிடேஷன் அவங்க ஏற்படுத்துறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அப்புறம் மகாராஜா மைசூர் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய அப்போசிஷன் வருது. சோ அப்ப இந்த அப்போசிஷன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரின்சிபல் ஸ்டேட்ஸையும் இந்தியா அடாப்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். சோ அப்ப வெரி சிம்பிள், ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும். 565 பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் இருக்கு.
அவங்கள இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட சொல்லி இந்தியா கூட இணைக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சோ இதுல ஆகஸ்ட் 15, 1947 சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் ஹிஸ் செக்ரட்டரி விபி மேனர் அப்படிங்கிற நிறைய இடத்துல நெகோசியேஷன் பேசி நினைச்சிட்டாங்க. ஹவவர் இந்த 3 ஸ்டேட் மட்டும் இந்தியா கூட இணையல. அந்த 3 ஸ்டேட் அப்படின்னா காஷ்மீர், ஜுனாகத் அண்ட் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ இது எப்படி இணைச்சாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஹைதராபாத், ஜுனாகத் as well as காஷ்மீர். சோ இது எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜுனாகத் இப்ப இருக்கக்கூடிய குஜராத் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். இதோட 3 பாகத்திலையும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி புரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே, இதோட 3 சைட்லயும் இந்தியா இருக்கு, ஒரு சைட்ல வந்து அரேபியன் சி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்போ இந்த மாதிரி ஒரு டெரிட்டரியில் இருந்துட்டு அதோட ரூலர் வந்து பாகிஸ்தான் கூட இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாரு. சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அஜிடேட் பண்றாங்க. அப்புறம் லேட்டர் இந்தியன் ஆர்மியோட இன்வால்வ்மெண்ட்னால அந்த இடத்த வந்து கேப்சர் பண்றாங்க. சோ அதுதான் பார்க்கலாம். சோ அப்ப ஜுனாகத் அப்படிங்கிறது எப்ப இணைக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 1948 என்ன பண்றாங்கன்னா இணைச்சிடுறாங்க. சோ தி நவாப் ஆஃப் ஜுனாகத் அப்படிங்கிற இதோட நவாப் யாரு அந்த அல்லது திவான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஷா நவாஸ் பூட்டோ அப்படிங்கிறவர் தான் அவர். சரிங்களா? அந்த ஷா நவாஸ் பூட்டோ அப்படிங்கிறவர் யாருன்னா சுல்ஃபிகர் அலி பூட்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானோட மிகப்பெரிய ஒரு தலைவரோட ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ அவங்க தான் பின்னாடி பாத்தீங்கன்னா பிரசிடென்டா கூட ஆனாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பெனசிர் பூட்டோ வரைக்கும் அவங்க அந்த பூட்டோ கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ஃபேமிலியா இருந்தாங்கன்னு சொல்லலாம். பாகிஸ்தான்ல ரொம்ப பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு குடும்பமாக அது இருந்துச்சு. சோ அதுக்கு முன்னாடி அவங்க ஜுனாகத்ல இருந்தாங்க. ஷானவாஸ் பூட்டோ வாஸ் த மெயின் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப இவர் தான் என்ன பண்ணா, he decided to adopt his country to பாகிஸ்தான் கூட இவர் வந்து இணைஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்கு எதிராக இருக்காங்க. இவருக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் வந்து நடக்குது. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் தன்னோட குடும்பத்தோட சேஃபா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கராச்சி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. he reached கராச்சி with his family, அவங்களோட சேஃபா செட்டில் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டெரிட்டரியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சேர்ந்து இந்தியா கூட வந்து இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்படிதான் இந்தியா கூட வந்து இணைஞ்சது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜுனாகத். நெக்ஸ்ட் ஹைதராபாத் நிசாம். ஹைதராபாத் நிசாம் யார் அப்படின்னா மீர் உஸ்மான் அலி கான் was the நிசாம் ஆஃப் ஹைதராபாத். அதே மாதிரி இருக்கிற பிரின்ஸ்லி ஸ்டேட்லயே லார்ஜஸ்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா ஹைதராபாத். சரிங்களா? இதுதான் இருதிலே பெருசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து சவுத் இந்தியாவோட சென்டர் பார்ட்ல இருக்கு. they decided to adopt their country to பாகிஸ்தானோட தாங்க இணைஞ்சுக்கிறதா வந்து பிளான் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் டைம் கேட்கக்கூடிய நிசாம் பின்னாடி என்னதுன்னா பாகிஸ்தான் கூட இணைஞ்சிடலாம்னு சொல்லி டிசைட் பண்றாரு. சோ அப்போ மவுண்ட் பேட்டன் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து போகும்போது டொமானியன் கேட்டகரி வந்து கேட்கிறாரு. டொமானியன் கேட்டகரி வந்து மவுண்ட் பேட்டன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. என்ன காரணம்? டொமானியன் அப்படிங்கிறது செல்ஃப் ரூல் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. நீங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருக்கிறீங்க. அப்ப பிரின்ஸ்லி ஸ்டேட்ங்கிற பொசிஷனை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டொமானியனா மாற முடியும். அப்ப இந்த சம்பந்தமா இருக்கக்கூடிய டொமானியன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மவுண்ட் பேட்டனோட நிலைப்பாடா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ அப்போ அந்த கேட்டகரியில நம்ம புரிஞ்சிட்டோமா, நிசாம் ஆஃப் ஹைதராபாத் cannot acquire the dominion status of British அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒன்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ இத்தஹதுல் முஸ்லிமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு வந்து லீட் பண்ணவர் பாத்தீங்க அப்படின்னா காசிம் ரிஸ்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டம் வந்து முன்னெடுக்கிறாங்க. சோ அவங்க என்னன்னா ரசாகர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ ரசாகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்மியை வந்து பில்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். சோ இன்னொரு கேட்டகரியில் பாத்தீங்க அப்படின்னா நிசாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து தடை செய்யறாரு. தெலுங்கானா சைட்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்யறாரு. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நில உடைமையாளர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்ப கம்யூனிஸ்ட் ஒரு ஆர்கனைஸ்டு வேல வந்து அவங்களும் பாத்தீங்கன்னா ஆர்ம்டு போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ஆயுத இந்திய போராட்டமும் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சோ அப்ப அவங்களுக்கும் நிசாமுக்கும் கான்ஃபிளிக்ட் இருக்கக்கூடிய நேரத்துல அதுக்கப்புறம் பின்னாடி பூதான் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஆச்சாரிய வினோபா பாவே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது லேண்ட்லார்ட் இருக்கக்கூடிய நிலத்தை வாங்கி மக்கள் கிட்ட கொடுக்கக்கூடிய பணியை வந்து அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு கிளாஷ் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்போ ஒரு குழப்பமான நிலை ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா புரட்சி குழுக்கள் இருக்குது. சோ கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆபரேஷன் போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவென்ட் கண்டக்ட் ஆகுது. ஆபரேஷன் போலோ வாஸ் டன் பை இந்தியன் கவர்மெண்ட். சோ இந்தியன் கவர்மெண்ட் தான் அதை வந்து செஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ it was led by Sardar Vallabhai Patel. And Sardar Vallabhai Patel and Indian army captured the entire
ஹைதராபாத் வித்தின் 48 hours 42 நாட்கள்ல கேப்சர் பண்றாங்க. இந்த இயர் ஆஃப் 1948 ஹைதராபாத் வாஸ் அடாப்டட் டு இந்தியா as a part of Indian territory. So Indian territory அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. So now ஜுனாகர்க் அப்படிங்கிறது அடாப்ட் ஆச்சு. another one பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் ஆல்சோ அடாப்டட்னு சொல்லுவாங்க. the remaining thing is காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி the place ஜோத்பூர் which is located in ராஜஸ்தான். சோ அப்ப ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜோத்பூர்னு சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து ரூலர் ஹன்வந்த் சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அப்போ ஹைதராபாத்துக்கும் சரி ஜுனாகருக்கும் சரி ரூலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம். அங்க இருந்த மேஜர் பீப்புள் பாத்தீங்கன்னா ஹிந்துவா இருந்தாங்க. அசல ஜோத்பூர்ல இருக்கக்கூடிய ஹன்வந்த் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஹிந்துவா இருந்தார். சோ இவர் வந்து அலிஜின்னா கூட முகமது அலிஜின்னா கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறாரு. அக்ரிமெண்ட் போட்டு பாகிஸ்தான் கூட இணையறதா ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர் வந்து கொடுக்குறாரு. சோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலிஜின்னா கேவ் ஃப்ரீ ஆக்சஸ் டு கராச்சி ஃபோர்ட் அவர் இலவசமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பதிலாக ஹன்வந்த் சிங் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா ஜோத்பூர் கத்தியவார் வழியா கிரெயின்ஸ் எடுத்துட்டு போலாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைச்சாரு. சோ அங்க இருக்கக்கூடிய உணவு தானியங்களை எடுத்துட்டு போறதுக்கு இந்த ரூட் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணாங்க. அப்போ உணவு தானியங்களை எடுத்துட்டு போகக்கூடிய ரூட்டும் ஆஸ் வெல் அஸ் போர்ட்டும் ரெண்டு பேரும் ரெண்டு சைடுல ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறதுனால அது கன்வின்ஸ் ஆச்சு. ஆனா பீப்புள் வேர் நாட் கன்வின்ஸ்டு. சோ அங்க இருந்த மக்கள் வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க. மிகப்பெரிய போராட்டம் நடக்கும்னு சொல்லி அஞ்சுன்னு அங்க இருந்த ரூலர் பாத்தீங்கன்னா ஹன்வந்த் சிங் he adapted his country to இந்தியா கூட வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நினைச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப now ஜுனாகத் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருச்சு, ஹைதராபாத் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருச்சு, the third one ஜோத்பூர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருச்சு. சோ the final one காஷ்மீர்ல என்ன பிரச்சனை? காஷ்மீர் was ruled by ராஜா ஹரி சிங். he considered Kashmir is an independent state. So Kashmir ஒரு சுதந்திர நாடு. He is not interested to add his country territory to Pakistan or India கூடவோ பாகிஸ்தான் கூட இணையறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. So he was decided to remain independent state அப்படின்னு நம்ம சொல்லலாம். So however இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நினைச்சா மட்டும் முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானும் அதுக்கு விடல, சரிங்களா, as well as இந்தியாவும் அதுக்கு வந்து விடல. சோ அப்போ போத் ரெண்டு சைட்லயும் அக்கேஷன் இருக்கு. பாகிஸ்தான் வந்து ஃபட்டான்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ட்ரைபல்ஸை வச்சு என்டையர் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. சோ அப்போ ஆர்மியை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட்டான்ஸ் கையில இருக்கக்கூடிய அந்த ஆர்ம்ஸ் வந்து பாகிஸ்தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லலாம். சோ அப்ப இப்படி ஒரு த்ரெட் இருக்கும்போது இவர் ஸ்டில் வந்து இண்டிபெண்டன்டாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது வந்து மக்கள் ஏத்துக்கல. சோ அப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா குவிட் காஷ்மீர்னு சொல்லிட்டு ஹரிசிங் வந்து சொல்றாங்க. சோ ஹரிசிங் வந்து இந்தியா விட்டு போகணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹரிசிங் வந்து ஜவஹர்லால் நேரு கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறாங்க. சோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து இந்தியா கூட வந்து இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற வகையான ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹரிசிங் வந்து 26th October 1954 இறந்து போயிடுறாரு. he was died on 26th October 1954. so the very next day இந்தியன் ஆர்மி வந்து 27th October 1954 வந்து அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆர்மி அடிச்சு துரத்திட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து கேப்சர் பண்றாங்க. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் POK அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், சரிங்களா. அக்ஷய் சின் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லலாம். ரிமைனிங் பாத்தீங்கன்னா இந்தியன் காஷ்மீர் சொல்லுவோம். சோ அப்ப இத்தனை ஒரு டெரிட்டரி ஓரியன்டட் டிஸ்பியூட்டட் ஏரியாவா அது வந்து மாறிச்சு. ஸ்டில் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. However இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்திருந்தாங்க. that is called ஆர்டிகல் 370. சோ 370 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ however in 2019 அதை வந்து அப்ரிகேட் பண்ணிட்டாங்க. சோ ஆர்டிகல் 370 வாஸ் அப்ரிகேட். அதை வந்து நீக்கம் செஞ்சுட்டு சாதாரண ஸ்டேட்டா மாறிட்டாங்க. தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட் வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்தினது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். மற்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியா இருந்து அவங்க ஸ்டேட்டுங்கிற கேட்டகரிக்கு வந்தவங்க. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் ஸ்டேட் கேட்டகரியில இருந்து ஸ்பிளிட் அப் ஆகி யூனியன் டெரிட்டரியா மாறிடுச்சு. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி as well as லடாக் யூனியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு பைஃபர்கேட் அதை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சோ இது வந்து இதுல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் சோ அடாப்டேஷன் ஆஃப் அதர் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லலாம். தட் இஸ் கோவா, டையூ, டாமன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுச்சேரி இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பின்னாட்டுல இருந்து அக்சஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். சோ அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் கன்க்ளூசிவா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கறது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. பேஸ்ட் ஆன் மேஜர்லி ஹைதராபாத் அண்ட் காஷ்மீர். ஹைதராபாத்தையும் காஷ்மீரையும் கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ. Future Vision Study Center
SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.